எல்லாம் வல்ல இறைவனுக்கு புகழ்ச்சியாகுக. இன்று இந்த ஆசீர்வாதமான ஒரு புதிய நாளிலே இறை வார்த்தையினூடாக, நற்செய்தியினூடாக இறைவன் என்னோடு பேச விளைகிற விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று தவக்காலத்தின் முதலாம் வாரம், செவ்வாய்க்கிழமை, 7வது நாளிலே சந்தோஷமாக அடியெடுத்து வைத்திருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் செறிந்து வாழ்கின்ற பிற வெளிநாடுகளிலே திருநீற்று புதனுக்கு முந்திய நாள் செவ்வாய்க்கிழமை ஒப்புரவு செவ்வாய் அல்லது ஒவ்வொரு இடங்களிலேயும் வேறு வேறு பெயர்களையும் அழைப்பார்களாம். இவ்வாறு அந்த திருநீற்று புதனுக்கு முந்திய நாள் பாவ மன்னிப்பு பெற்று கடந்த ஆண்டில் பெற்றுக்கொண்ட குருத்தோலைகளை எரித்து பல வகையான சம்பிரதாயங்களோடு அதை கொண்டாடுவார்களாம். ஏனென்றால் திருநீற்று புதன் கிழமையிலிருந்து தபசு காலம் ஆரம்பிக்கிறதுனால அதை தொடர்ந்து வருகிற 40 நாட்களும் அதை முன்னிட்டு பல வகையான உபவாசங்களில் ஈடுபட இருக்கிறதுனால வீடுகள்ல அவங்க நிறைய இனிப்பு பண்டங்களை எல்லாம் செஞ்சு குடும்பமாக ஒன்று சேர்ந்து உண்ணுகிற பழக்கம் இருக்குதாம். நான் எதுக்காக இத சொன்னேன்னு சொன்னா, தபக்காலம் என்று சொன்னா நாங்க நினைக்கிறது அது கவலையின் காலம். ஆண்டவர் இயேசுவின் பாடுகளை நினைத்து மனம் நொந்து அழுகிற காலம். ஆகவே எங்களுடைய உடலின் இச்சைகளை, தேவைகளை, அதிகம் நாங்கள் விரும்புகிற விடயங்களை ஒரு 40 நாளைக்கு எப்படியாவது கஷ்டப்பட்டு அடக்கி வைத்துக் கொள்ளுகிற காலம் என்ற தப்பான விளக்கம் இன்னும் எங்ககிட்ட இருந்து கொண்டுதான் இருக்குது. ஆனா நாங்கள் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டியது, திரு அவை இறைவனுடைய பிரசன்னத்தின் ஒளியிலே இறைவனின் ராஜ்யத்தை நோக்கமாக கொண்டு இறை மக்களாகிய எங்களுக்கு இறைவனை புகழவும் இறைவனை வழிபடவும் எங்களுடைய இதயங்களை புதுப்பித்துக் கொள்ளுமாறு அதற்காகவும் வகுத்து தந்துள்ள காலங்களிலே மிக உன்னதமான புதுப்பித்தலின் அல்லது மனமாற்றத்தின் காலமாக இந்த 40 நாள் தபசு காலம் அமைகிறது. அதற்கு எங்களுக்கு இயேசுநாதர் முன்மாதிரியாக இருந்தார். அவர் தனது தந்தையாம் இறைவனுடைய பணியை ஆரம்பிக்கிறதுக்கு முன் 40 நாள் உண்ணா நோன்பிருந்தார் என்று எங்களுக்கு தெரியும். இந்த நோன்புக்கு முந்தி இயேசுநாதர் இனிப்ப பண்டங்களை உண்ணவும் இல்லை, விருப்பமான உணவுகளை சாப்பிட்டு தன்னை நிறைவுபடுத்திக் கொள்ளவும் இல்லை. மாறாக அவர் தூய ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டு அதே தூய ஆவியினாலே பாலை நிலத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார் என்று சொல்லி எங்களுக்கு விவிலியம் கூறுகிறது. இந்த நாட்களில் நாங்கள் அதிகம் இறைவனின் அன்பை அனுபவிப்பதற்காக எடுத்துக்கொள்ளுகிற முயற்சிகள், செபதபங்கள், ஒருத்தல்கள், தியாகங்கள் எல்லாவற்றினூடாகவும் கடவுளின் அருட்பொழிவை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இன்றைய முதலாம் வாசகத்தினூடாக எசாயா 55வது அதிகாரம் 10வது வசனத்திலே இறைவன் சொல்கிறார், மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன, அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. உரிய காலத்திலே அளவோடு பெய்கிற மழை மண்ணை அத்திவாரமாக கொண்டு வாழ்கிற மனிதன், விலங்குகள், பறவைகள்
மரஞ்செடி கொடிகள், பயிர்கள் எல்லாவற்றினதும் இருப்புக்கு அத்தியாவசியமாகிறது. ஒரு கவிஞர் சொல்கிறார், மண் தோன்றிய முதல் நாளிலிருந்தே மண்ணுக்கும் மழைக்கும் காதல் இருக்கு. மண் இருக்கிற காலம் வரை மண்ணை தேடி மழையும் வரும் என்று சொல்லி. மழை பூமிக்கு இறைவன் கொடுத்த வரமாக இருக்கிறது. தொடர்ந்து எசாயா 55வது அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆம் சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வெற்று கண்ணினாலே காண முடியாத, எங்களுடைய ஊனுடலின் உறுப்புகளினாலே தொட்டு உணர முடியாத, இந்த முழு அகிலமும் உள்ளடங்கப்பட முடியாத, எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய இறைவனை தூய ஆவியானவருடைய பிரசன்னத்தினாலே அனுபவிக்கக்கூடிய ஒரு வழிதான் இறைவன் நமக்கு தந்துள்ள உயிருள்ள இறைவார்த்தை. மிக மெதுவாக நகரக்கூடிய கடலாமைகள் தமது வாழ்நாளிலே மிக அதிக தூரம் பயணம் செய்யுமாம். அந்த ஆமைகள் தாங்கள் செல்ல வேண்டிய இலக்கு மாறுகிறதை உணர்கிற போது அது தனது பயண பாதையை மாற்றிக்கொள்வதற்காக தனக்குரிய நீரோட்டம் வரும் வரை காத்திருக்குமாம். அந்த உரிய நீரோட்டத்தை சேர்ந்து கொண்டு அதுக்கு பிறகு அது தன்னுடைய இலக்கை அடைந்து கொள்ளுமாம். இறைவனுடைய பிள்ளையாக எனது இறுதி இலக்கு என்ன? இறை ராட்சியத்திலே என்னையும் உங்களையும் இணைத்து கொண்டு அதனை அழகுபடுத்துவதுதான் இறைவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகவே எமது இலக்காகவும் இறை ராட்சியம்தான் இருக்க வேண்டும் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். இறைவனின் உயிருள்ள வார்த்தையின் வல்லமையும் இறை பிரசன்னமும் இறையரசின் பிள்ளைகளாக எங்களை வழிநடத்தி செல்கின்றன. எமது வழி தடம் மாறி செல்கிற பொழுது வார்த்தை நம்மை நேர்வழிப்படுத்துகிறது. இருபுறமும் கூர்மையான கருக்குள்ள வாள் போன்று எமிதயங்களை ஊடுருவி சென்று நாங்கள் செல்ல வேண்டிய பாதையை சீர்படுத்துகிறது. இன்றைய நற்செய்தியில் புனித மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7 தொடக்கம் 15 வசனங்களில் நம் ஆண்டவர் தம் சீடர்களுக்கு இறைவேண்டல் செய்வது எவ்வாறு என்று கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு வேண்டுங்கள் என்று சொல்லிய நமது ஆண்டவர் பரலோக மந்திரத்தை தமது சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த பரலோக மந்திரத்தை அனுதினமும் மோதி நாம் பெற்றுள்ள நன்மைத்தனங்கள் ஏராளம். அந்த குறுகிய சபத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இறைவசனமும் ஆழமான உள்ள அர்த்தத்தை தாங்கி இருக்கின்றன. பச்சிளம் குழந்தையொன்று தனது தாயின் ஸ்பரிசத்தை புரிந்து கொண்டு எவ்வாறு அவர் தாயினுடைய அரவணைப்பிலே தன்னுடைய அழகையை நிறுத்திக் கொள்கிறதோ அதே ஸ்பரிசத்தை, அதே இறைவனின் தொடுதலை, அதே உள்ள அமைதியை, நித்திய பாதுகாப்பை விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என உரிமையோடு அழைக்கிற பொழுது நாமும் உணர்ந்து கொள்ளலாம். உமது ஆட்சி வருக என்று வேண்டுவதன் மூலமாக நித்திய வாழ்வுக்கான இறைவனுடைய நிபந்தனையற்ற அழைப்பை நாங்கள்
நித்தம் நித்தம் ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்குது. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. நிகரற்ற அன்புடைய இறைவன் நன்மையையும் தீமையையும் எம்மெதிரே வைத்துள்ளார். எமக்கு சுதந்திரத்தை தந்திருக்கிறார். அவர் ஒருபோதும் தீமையை விரும்புகிறவர் அல்ல. மனிதனுடைய கீழ்ப்படியாமை தீமையை அவாவிக் கொள்கிறது. அதனால்தான் எங்களோட ஆதி தாயும் ஆதி தந்தையும் சிங்காரவனத்தை இழந்தார்கள். ஆனால் இறைவன் தந்திருக்கிற சுதந்திரத்தை நாங்கள் துஷ்பிரயோகம் செய்யாமல் ஒரு குயவனுடைய கையிலே இருக்கிற களிமண்ணாக நாங்கள் எங்களை இறைவனிடம் ஒப்பு கொடுப்போம். குயவன் தன் விருப்பம் போல தனக்கு வேண்டியதை வணைந்து கொள்வது போல அவருடைய திருவுளத்திற்கு ஏற்ப எங்களை இறைவன் வணைந்து கொள்ள இடமளிப்போம். எங்களுடைய ஊனுடலை வளர்த்துக் கொள்வதற்கு தேவையான அறுசுவை உணவை குறித்த சாதாரண வசனமாக நாங்கள் இதை விளங்கிக் கொள்ளக்கூடாது. மாறாக எமது ஆன்மீக வாழ்வின் ஆவிக்குரிய தேவைகளை இறைவன் அவருடைய வார்த்தை வடிவிலும் எனது வாழ்வாலும் முன்மாதிரிகை காட்டி விட்டு சென்றுள்ளது மாத்திரமல்ல, வெற்று கண்களால் கண்டுணர முடியாத இறைவனை மனக்கண்களால் எங்களுடைய விசுவாச கண்களால் கண்டுகொள்ள திவ்ய நற்கருணையிலே எங்களுக்காக அல்லும் பகலுமாக தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார். அவரின் உடனிருப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள நம்பிக்கையுடன் மன்றாட இயேசு எங்களுக்கு கற்பித்திருக்கிறார். நாங்கள் பலவீனர்கள், மீண்டும் மீண்டும் பாவ நாட்டங்களிலே விழுந்து விடக்கூடியவர்கள். அந்த பாவ நாட்டங்களிலே விழுந்து கிடக்கும் எங்களை தனது விலை மதிப்பற்ற மாசற்ற இரத்தத்தை விலையாக கொடுத்து மீட்டு கொண்ட எமது ஆண்டவர் இயேசு மீண்டுமாக எம்மை இழக்க விரும்ப மாட்டார். எனவே எமது பாவங்களை மன்னித்து இறைவன் தன்னோடு எம்மை ஒன்றாக்கி கொள்ள வேண்டும் என்று விரும்புவோமாயின் எமது சகோதர சகோதரிகள் நமக்கு எதிராக செய்திருக்கக்கூடிய சிறு தவறுகளை முழு மனதோடு மன்னிக்க வேண்டும் என்று இயேசு எமக்கு கற்பித்திருக்கிறார். சாத்தான் யாரை எந்த குழியில் விழுத்தலாம் என்று தனது வாயை அகல திறந்து கொண்டு எமக்கும் இறைவனுக்கும் இடையிலே வந்து நச்சரிப்பு தந்து கொண்டிருக்கும். பல வகையிலே எங்களுக்கு சோதனைகளை தந்து கொண்டிருக்கும். நானும் நீங்களும் எம்மை படைத்தவரிடமே கேள்வி கேட்க துணிகிற சந்தர்ப்பங்களும் எழலாம். இறைவனின் இராட்சியத்தில் சேர்ந்து கொண்டு துதி பாட தகுதியற்ற நிலைகளை உருவாக்கி விடக்கூடிய சாத்தானுடைய செயல்கள் எம்மை சுற்றி இருக்கும். அந்த தகுதியற்ற நிலைகள் எமக்கு சிலுவைகளாக சில வேளைகளிலே வந்து சேரும். எனது வேலைப்பளு எனக்கு சிலுவையாகலாம். எனது மன அழுத்தம், எனது நோய் நொடிகள், எனது பொருளாதார நெருக்கடி, எனது திருப்தியற்ற மனநிலைகள், எனது தனிப்பட்ட கவலைகள், எம்மை புரிந்து கொள்ள முடியாத எமது குடும்ப உறுப்பினர்கள், எனக்கு எதிராக சதித்திட்டங்கள் தீட்டுகிறவர்கள் யாவும் எனது சிலுவையாக எம்மை எழும்ப விடாமல், இறைவனை அணுக விடாமல் சூழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த நிலைகளில் இருந்து வெளியில் வர நித்திய வாழ்வை நோக்கிய ஆன்மீக பயணத்தில் களைப்பின்றி கரை சேர நம்பிக்கையும் கிருபையையும்
அருட்பொழிவாக பொழியும் செபமாகத்தான் இயேசு கற்பித்த செபம் இருக்கிறது. தியானிப்போம். அன்பின் உம்முடைய வார்த்தையின் வல்லமையானது மனித மனங்களை புத்துயிரூட்டி உமது சித்தத்தை விளங்கிக் கொள்ள துணையாக இருக்கிறது. நீர் எம்மோடு உம்மை உயிருள்ள வார்த்தையின் வடிவிலே உமது உயிருள்ள வார்த்தையின் வடிவிலே வாசமாக இருக்கிறதினாலே உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. நாளாந்தம் எமது சிலுவைகளை தூக்கி கொண்டு உமது சிலுவையின் பாதையை அடியொற்றி வாழ கற்பித்திருக்கிறதினாலே அதற்காக உம்மை புகழ்கிறோம் அப்பா. மற்ற மனிதரின் குற்றங்குறைகளை மன்னித்தால் எம்மையும் நீர் மன்னிப்பீர் என்று கற்பித்திருக்கிறதினாலே உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஒரு கிறிஸ்தவ பிள்ளையாக இருப்பது எமக்கு பெரும் பாதுகாப்பாக உணர்வதினாலே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எமது தேவைகளை அறிந்து வாக்குறுதிகளை மறவாமல் நிறைவேற்றுவதினாலே மனமகிழ்ந்து உம்மை கொண்டாடுகிறோம் அப்பா. உமது முற்றத்திலே எமது கவலைகளை மறக்க செய்வதினாலே உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. எந்த சூழ்நிலையிலும் உமது வார்த்தையினாலே மனிதனுக்கு வாழ் என்று காட்டி இருக்கிறதுனாலே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஜேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தூய ஆவியே. விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது நாமம் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவிக்கு தொடக்கத்திலிருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.